எல்லாமே நார்மலா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இப்ப மெக்கானிக் வந்து பார்த்தா தான் என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். அர்ஜுன், இப்ப என்ன பண்றது? தெரியல இனியா. பஸ் வேற வந்துட்டு இருப்பா, சிக்னல் வேற கிடைக்கல. ஒரு நிமிஷம் நான் வரேன். அக்கா ஒரு சின்ன உதவி. என்ன உதவி சொல்லுப்பா. கார் ரிப்பேர் ஆயிடுச்சு. பக்கத்துல மெக்கானிக் யாராவது இருப்பாங்களா? அங்க ஒருத்தர் இருக்காரு, அவரு ஃபாரஸ்ட் ஆபீசர் கார்லாம் ரிப்பேர் பண்ணுவாரு, அவரை போய் பார்ப்பா. அவர் எங்க இருக்காரு? எவ்வளவு தூரம் போகணும்க்கா? அது வந்து இங்க இருந்து ஒரு 4 பர்லாங்கு தாண்டி போகணும்பா. 4 பர்லாங்கா? அவங்களுக்கு ஏதாவது போன் நம்பர் இருக்கா? அவர்கிட்ட போன் எல்லாம் கிடையாதுப்பா, நேர்ல போய் தான் பார்க்கணும். சரிக்கா, ரொம்ப நன்றி. சரி தம்பி, ஒரு நிமிஷம் இருப்பா. இந்த காட்டு பகுதி ரொம்ப ஆபத்தானது. அப்பப்போ மிருகெல்லாம் தண்ணி குடிக்க வரும். அதுவும் இல்லாம புதக்குழியெல்லாம் இருக்கு, கொஞ்சம் பார்த்து போங்கப்பா. புதக்குழியா? சரி, நான் பாத்துக்கிறேன். சரிப்பா. இனியா, நீ இங்கே வெயிட் பண்ணு. இங்க இருந்து கொஞ்ச தூரத்துல தான் மெக்கானிக் இருக்காரா, நான் போய் கூட்டு வந்துடுறேன். ஐயோ அர்ஜுன், என்னால தனியாலாம் இருக்க முடியாது, நானும் உங்க கூட வரேனே. சரி வா. சிட்டில ஃபீல் பண்ண முடியாத சவுண்ட் எல்லாம் இந்த காட்டுல கேக்குது அர்ஜுன். பறவை எல்லாம் எவ்வளவு அழகா சத்தம் போடுதில்ல அர்ஜுன். சீக்கிரமா காரை ரிப்பேர் பண்ணிட்டு இங்க இருந்து போகணும். பஸ் வேற வெயிட் பண்ணிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். நாம போய் ஒளிஞ்சுக்கலாம், அர்ஜுன் எப்படி ஃபீல் பண்றாருன்னு பார்க்கணும். இனியா, 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 இனியா. ஐயோ, அர்ஜுன் வேற நாங்க தேடிட்டு இருப்பாரு. இப்ப எப்படி போறது? இனியா எங்க இருக்க? இனியா, 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 இனியா எங்க போன? இனியா, இனியா, இனியா. அதுவும் இல்லாம புதக்குழியெல்லாம் இருக்கு, கொஞ்சம் பார்த்து போங்கப்பா. இனியா, 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 யாராவது காப்பாத்துங்க. ஐயோ, எப்படி போறதுன்னு தெரியலையே. இனியா எங்க இருக்க? அர்ஜுன் கத்துற மாதிரி இருக்கு. அர்ஜுன், இனியா எங்க இருக்க? கண்டிப்பா அர்ஜுன் சார் எங்கேயும் போயிருக்க மாட்டாரு. ஐயர் சொன்ன மாதிரி
அந்த இனியா தான் கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போயிருப்பா. அர்ஜுன் சார் கார் எங்க இருக்கு? அவரை காணுமே. எங்க போயிருப்பாரு? நீங்க எங்க இருக்கீங்க? நான் இங்க தான் இருக்கேன். அர்ஜுன்! அர்ஜுன்! அர்ஜுன் எங்க இருக்கீங்க? இனியா நான் பொதுக்குழியில மாட்டிக்கிட்டேன். யாருமா நீ? ஆ, அது இந்த இடம் ரொம்ப ஆபத்தான இடமாச்சே. காட்டு யானை புலியெல்லாம் வந்து போற இடம். ஆ, இந்த கார்ல வந்தவங்க எனக்கு சொந்தக்காரங்க. காரை விட்டுட்டு அவங்க எங்க போனாங்கன்னு தெரியல. ஆமா, ஒரு பொண்ணும் ஒரு பையனும் கார்ல வந்தாங்க. அந்த தம்பி கார் ரிப்பேர்னு மெக்கானிக் எங்க இருக்காங்கன்னு கேட்டாரு. நான் தான் பக்கத்துல இருக்க மெக்கானிக்க பாருங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டேன். அவங்க 2 பேரும் காட்டுக்குள்ள போய் ரொம்ப நேரம் ஆச்சுமா. சரிம்மா, நீங்க நிக்காத, சீக்கிரம் கிளம்பு. காட்டுக்குள்ள போய் ரொம்ப நேரம் ஆச்சா? ஐயோ, அர்ஜுன் சாருக்கு ஏதாச்சும்? அந்த பையனை ஜாக்கிரதையா பாத்துக்கம்மா. ஒருவேளை ஐயர் சொன்ன மாதிரி அர்ஜுன் சாருக்கு ஏதாவது ஆபத்து? வசு, ஏன் வசு இந்த மாதிரி பண்ண? சாக போற இந்த சந்தர்ப்பத்திலேயாவது நிஜமான ஹார்ட் ஃப்ரெண்ட் நான் தானே சொல்லிடலாமா? இப்ப அதை ப்ரூவ் பண்றதுக்கு என்னோட உயிரங்கிற ஆதாரம் இருக்கு. ஆனா சாக போற நேரத்துல எந்தவித குற்ற உணர்ச்சி அவருக்கு கொடுக்க வேணாம். என் உயிரை காப்பாத்துறதுக்காக நீ சாக துணிஞ்சிட்டியா வசு? இவ்வளவு தியாக உணர்ச்சியோட உள்ள ஒரு பொண்ணை பார்க்கவே முடியாது. வசு, எத்தனையோ தடவை உன் லவ் என்கிட்ட சொல்லியிருக்கேன். ஆனா என் உயிரை காப்பாத்தின என் ஆர்ட் ஃப்ரெண்ட் மேல வச்சிருக்கிற அன்பு உன் லவ்வை ஏத்துக்க விடாம தடுத்துருச்சு வசு. ஆனா அந்த ஆர்ட் ஃப்ரெண்ட் செய்ய துணியாத காரியத்தை கூட நீ செஞ்சுட்ட வசு. என் லவ் உன்கிட்ட சொல்லிடவா? வேண்டாம், கடைசி நிமிஷத்துல என் காதல சொல்லி அவன் மனசுல வலி உண்டாக்க கூடாது. வசு, உண்மையை சொல்ற வசு, என் மனசு முழுக்க இப்ப நீதான் இருக்க வசு. நான் தான் ஆர்ட் ஃப்ரெண்டுன்னு ரொம்ப முட்டாள்தனமா இருந்துட்டேன் வசு. உன் அன்பை கடைசி வரைக்கும் புரிஞ்சிக்கலையே வசு. நானு என்னால தானே உனக்கு இந்த நிலைமை. ஐ எம் ரியலி சாரி வசு. அர்ஜுன் சார், நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். என்னால உங்களை காப்பாத்த முடியல. நீ என்ன வசு பண்ணுவ? என்ன தேடி நீங்க வந்ததே ரொம்ப பெரிய விஷயம் வசு. தேடி வந்த என்ன பிரயோஜனம் அர்ஜுன் சார்? ஏன் வசு இப்படி ஒரு காரியத்தை பண்ண? எனக்கு ஏன் உயிரை விட உங்க உயிர் தான் அர்ஜுன் சார் முக்கியம். வசு, காப்பாத்துங்க. பசங்க சீக்கிரமா வர டேய், அங்க பாத்தியா ஏதோ கை தட்டுற சவுண்ட் கேக்குதா? நல்லா கேளுடா.
ஆமாண்டா திரும்பவும் கேக்குது, ஏதோ பிரச்சனை போல. வாங்க போய் பாப்போம். ஏய் வாடா, வாங்கம்மா. வாங்கண்ணே. அதோ வரேனே. சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. வரோனே. வாக்கா சீக்கிரம். இதோ வரேம்மா. டேய் ஒரு நிமிஷம் நில்லு. தீ எரியுது பாருமா. இப்பதான் பத்த வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். யாரோ கொளுத்திருக்காங்கண்ணே. அண்ணா அதோ பாரு புதக்குழி இருக்கு பாத்தியா? வாங்க என்னாச்சுன்னு போய் பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். வாங்க வாங்க. வசு 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 இங்க பாரு, கடைசி வரைக்கும் அவர் கையை விடவே இல்லை. வசு 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 ஐயோ வசு 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 ஏந்தி வசு 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 என்னை விட்டு போவாத வசு 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 உனக்கு ஒண்ணு இல்ல வசு, நான் வந்துட்டேன் வசு. வசு கண்ணத்தோட வசு 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 ப்ளீஸ் வசு 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 என்னை விட்டு போயிடாத வசு 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 ஏந்திரி வசு 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 ஏந்திரி வசு ப்ளீஸ் வசு வசு கண்ணத்தோட வசு எனக்காகத்தான வசு ப்ளீஸ் வசு ப்ளீஸ் வசு 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 இங்க பாரு அர்ஜுன் வந்திருக்க பாரு, அர்ஜுன் வந்திருக்க பாரு. வசு வசு ஏன் வசு இந்த மாதிரி பண்ற வசு? நான் வந்துட்டேன் வசு வசு ஏந்திரி வசு 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 இருங்க சார். சார் உங்ககிட்ட அசையவே இல்லை சார். உயிர் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் சார். டேய் போடா வசு 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 தம்பி, வசு அழாதப்பா. விடுங்க சார் விடுங்க தைரியமா இருப்பா. விடுங்க சார் விடுங்க விடுங்க கேளுப்பா. விடுங்க சார் விடுங்க பசு பசு ஏன் பசு எந்திரிக்க மாட்டேங்கிற? அவரை காப்பாத்திட்டு இந்த பொண்ணு போய் சேர்ந்துருச்சேப்பா. பசு பசு ஏந்திரி பசு பசு ப்ளீஸ் பசு 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 ஏன் பசு இந்த மாதிரி பண்ணிட்ட பசு 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 ஏந்திரி பசு ஏந்திரி பசு அம்மா அர்ஜுன் 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 வந்துட்டாண்டி. அர்ஜுன் வந்துட்டியாப்பா? வந்துட்டியா? உனக்கு ஒண்ணு ஆகலையே. என் பையன் வந்துட்டான். அர்ஜுன் அர்ஜுன் என்னப்பா என்னப்பா ஆச்சு? உனக்கு ஒண்ணு ஆகலப்பா? உன்னை பத்தி இந்த இனி என்னென்னமோ சொன்னாலேப்பா. அம்மா இனியா சொன்னது எல்லாமே நிஜம்தாம்மா. என்னப்பா சொல்ற? அடியே ஃப்ராடு, எந்த காரியத்தையும் ஒழுங்கா பண்ண மாட்டியா? கல்லு குண்டு மாதிரி ரெண்டும் திரும்ப வந்துருச்சுங்க. ஐயோ ஆமா பாட்டி, இதுங்க எப்படி வந்துச்சுங்கன்னே தெரியல ஆமா, பாட்டி. என்கிட்ட கேளு. ஏய், முதல்ல உன் வாயில இருக்கிற கேக்க தொட. ஏய், போய் ஏதாவது நல்லபடியா ஒரு பிட்ட போடு, புரியுதா? இப்பதான் எனக்கு உயிரே வந்தது. அர்ஜுன் வந்துட்டீங்களா? அர்ஜுன் உங்களுக்கு ஒண்ணு ஆகல?
ஐயோ அந்த கடவுள் தான் உங்களை காப்பாத்திருக்காரு அர்ஜுன். ஐயோ அர்ஜுன், என்னால சத்தியமா நம்பவே முடியல. நான் உங்களை காட்டுக்குள்ள எல்லாம் தேடினேன், ஆளுங்களை எல்லாம் கூட்டிட்டு புதக்குழி கிட்ட வந்த அர்ஜுன். ஆனா நீங்க அங்க இல்ல. அந்த ஆளுங்கெல்லாம் நீங்க புதக்குழிக்குள்ள மூழ்கிட்டீங்க, உங்களை காப்பாத்தவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அர்ஜுன். நீ எப்படியாவது தப்பிச்சு இந்த காட்டை விட்டு போயிடுமான்னு சொன்னாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அர்ஜுன். அதான் அர்ஜுன் அத்தை கிட்ட வந்து நடந்ததெல்லாம் எல்லார்கிட்டயும் சொல்லி அழுதுகிட்டு இருந்த அர்ஜுன். நல்ல வேளை உங்களுக்கு ஒண்ணுமே ஆகல, நீங்க வந்துட்டீங்க அர்ஜுன். ஆனா அந்த குறிஞ்சி ஆண்டவர் தான் உங்களை கைவிடவே இல்ல, உங்களை என்கிட்ட வந்து சேர்த்துட்டாரு. ஆமா இல்லையா, அந்த குறிஞ்சி ஆண்டவர் தான் பசுவை கொடைக்கானல் வர வச்சு என்னை காப்பாத்தினார். என்னப்பா சொல்ற? வசு எப்படி அங்க வந்தா? எனக்கு எதுவும் புரியலையேப்பா. ஆமா, இவங்க எல்லாரும் யாரு? வணக்கம்மா. வணக்கம். அம்மா, என்னுடைய கார்ல பஸ்ஸோட பாஸ்போர்ட் இருக்கிறத கவனிக்காம கார் எடுத்துட்டு கொடைக்கானல் போயிட்டேம்மா. பஸ்ஸு பாஸ்போர்ட் வாங்கறதுக்காக கொடைக்கானல் வந்திருந்தா. நான் ஹோட்டல் ரூம்ல இல்லாததை பார்த்துட்டு என்னை தேடி குறிஞ்சியாண்டவர் கோயிலுக்கும் போயிருக்காமா. நாங்க அந்த காட்டுல இருக்கிற ஃபால்ஸ்க்கு போயிருக்கிறதா அந்த பூசாரி சொல்லியிருக்காரு. வசு காட்டுக்கும் வந்துட்டாமா. நான் புதக்குழியில சிக்கியிருந்ததை பார்த்துட்டு என்னை காப்பாத்துறதுக்காக அவளும் புதக்குழியில இறங்கிட்டாமா. அப்போ யாருப்பா உன்னை காப்பாத்துனா? இவங்கதாம்மா எங்க 2 பேரையும் காப்பாத்தினது. ஐயா, ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப நன்றி. இருக்கட்டும்மா. நீங்க என் பிள்ளையோட உயிரை மட்டும் காப்பாத்தல, எங்க குடும்பத்தையே காப்பாத்திருக்கீங்க. அம்மா, உங்க மகன் இன்னைக்கு உயிரோட இருக்காருன்னா அதுக்கு காரணம் இந்த பொண்ணு தான். என்னங்க ஐயா சொல்றீங்க? இந்த பொண்ணு மட்டும் புத்திசாலித்தனமா நெருப்ப கொளுத்தி புகை முட்டம் போடலன்னா நாங்க அங்க போயிருக்கவே மாட்டோம். அந்த புதக்குழியில் விழுந்தவங்க யாருமே இது வரைக்கும் பொழைச்சதே இல்லை. ஆமாமா, அவங்க பொழைச்சதே மறுபிறப்பு. இனிமே உங்க 2 பேர் வாழ்க்கையிலயும் எந்த கஷ்டமும் வராது. ரொம்ப நன்றிங்க. ஆனந்த், அம்மா, இவங்க எல்லாருக்கும் செலவுக்கு ஏதாவது பணம் கொடுத்து அனுப்புப்பா. சரிங்கம்மா. அதெல்லாம் வேண்டாமா, இந்த புண்ணியமே எங்களுக்கு போதும். பணம் எல்லாம் எதுவும் தேவையில்லம்மா. இந்த பொண்ணு கிட்ட தம்பியோட பொண்டாட்டியான்னு கேட்டோம், அவங்க இல்லன்னு சொல்லிட்டாங்க. கட்டிக்க போற பொண்ணான்னு கேட்டோம், அதுவும் இல்லன்னு சொல்லிட்டாங்க. அப்ப யாருமா நீங்கன்னு கேட்டோம். நான் அவர்கிட்ட வேலை பார்க்கறேன், அவர் எங்க முதலாளின்னு சொல்லிச்சுமா. பசு, இப்ப 10 வரைக்கும் என்ன போறேன், அதுக்குள்ள வந்துட்டேன்னா நான் உன் மேல வச்சிருக்க காதல் உண்மை. 1 2 3. சூப்பர், பசுதான் வரா. ஐயோ, ஐயோ துளசி ஆண்டி. அப்பா, பசு எங்க? சரி, திருப்பி எண்ணுவோம். 6 7 8 9. வேண்டாம், இனிமேலும் என்ன வேண்டாம். ஒருவேளை வசு வரலன்னா என்ன பண்றது? உன் மனசு தாங்காதுடா அர்ஜுன், தயவு செஞ்சு போயிடு.
எஸ் வசு வந்துட்டா. அப்ப நான் நினைச்சது உண்மைதான். நமக்கும் அவன் மேல லவ் இருக்கு, அவனுக்கு நம்ம மேல. வாங்கல மாறன், என்ன விஷயம் சொல்லுங்கல மாறன். அது வசுவை பார்த்து பேசலான்னு வந்தேன். ஓ, கரெக்டா மேட்ச் ஆகுது. அதே தான் பேச வந்திருக்காரு. சொல்லுங்க இளமாறன். சார், அன்னைக்கு பிரஸ் மீட்ல உங்க அம்மா வசு எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா சொன்னாங்க சார். ஆனா வசு அமெரிக்கா போறான்னு மீனாட்சி சொல்லிதான் எனக்கே தெரியுது. சார், வசு எதுக்கா இப்படி பண்றா? எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு சார். எனக்கும் தான் ஆச்சரியமா இருக்கு. இப்படி ஒரு முடிவு ஏன் எடுத்தான்னு எனக்கு கூட தெரியல மாறன். ஆனா இனிமே இந்த விஷயத்த நம்ம எதுவுமே பேசக்கூடாது. அவ ஒரு முடிவு எடுத்தானா அதுல ஒரு நியாயம் இருக்கும். ஆனா எனக்கு அது நியாயமா தெரியலையே சார். இளமாறன், எந்த சூழ்நிலையிலும் வசு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதா வாக்கு கொடுத்தாளா? இல்லையே. அது எங்க அம்மாவோட எதிர்பார்ப்பு. தட்ஸ் ஆல். சார், நீங்க இவ்வளவு சுலபமா சொல்லிட்டீங்க. இந்த பாருங்க சார், என்னால அப்படி எடுத்துக்க முடியாது. எனக்கும் வசுக்கும் கல்யாணம்னு பிரஸ் மீட் போட்டு பேப்பர்ல நியூஸ் வந்துருச்சு. இந்த பாருங்க, உங்களை மாதிரி சொசைட்டில நானும் ஒரு அந்தஸ்து வச்சிருக்கேன். அப்படி இருக்கிறப்போ இந்த பாருங்க, இந்த கல்யாணம் நடக்கலனா அப்புறம் எனக்கு அசிங்கமாயிடு சொல்லிட்டேன். இளமாறன், கூல். ஏன் இவ்வளவு பதட்டப்படுறீங்க? உங்க சூழ்நிலை எனக்கு புரியுது. ஆனா அதுக்கப்புறமா தானே வசு இப்படி ஒரு முடிவு எடுத்தா. அந்த முடிவை நம்ம ஹானர் பண்ணி தானே ஆகணும். அவ மனசுல இருக்கிற விஷயத்துக்கு நீங்க மதிப்பு கொடுத்துதான் ஆகணும் இளமாறன். சார், நீங்க அவ மனசு மட்டும் தான் பாக்குறீங்க. என் மனசை நீங்க நினைச்சு பார்க்கவே மாட்டேறீங்க. அர்ஜுன் சார், எனக்கு ஏன் எதிர்பார்ப்பு நடக்கணும்? ஏன்னா இது நானே எடுத்த முடிவு கிடையாது. உங்க குடும்பத்துல உங்க அம்மா எடுத்த முடிவு. அதுதான் நானே சொல்லிட்டேனே இளமாறன். அது ஒரு சந்தர்ப்பத்துல எடுத்த முடிவு. இத பாருங்க இளமாறன், மேரேஜ் லைஃப்ங்கிறது 2 கை தட்டினா வர ஓசை மாதிரி. ஒரு கையில வராது. அத கட்டாயப்படுத்தி கொண்டு வரவும் முடியாது. ஏன் ஒரு கையில தட்டினா வராதா? இப்ப வரும் பாருங்க. ஐயோ இளமாறன், சின்ன குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ணாதீங்க. கொஞ்சம் மெச்சூரிட்டியோட நடந்துக்கோங்க. சார், நீங்க பேசுறதெல்லாம் வச்சு பார்த்தா நீங்களே இதுல கேம் ஆடுற மாதிரி இருக்கு. இந்த பாருங்க சார், வசுக்கே மேல பிரியம் ஜாஸ்தி. இல்லைன்னா மனமேடை வரைக்கும் வந்திருக்க மாட்டா. இந்த பாருங்க, நீங்க என்னதான் பிரேக் போட்டாலும் சரி, எனக்கும் வசுவுக்கும் கல்யாணம் நடந்தே தீரும். ஐயோ இளமாறன், சொல்றத புரிஞ்சிக்கவே மாட்டீங்களா? இந்த பாருங்க சார், என்னால நீங்க குடுக்கிற வழக்கத்தெல்லாம் ஏத்துக்க முடியாது. வசு, 2 பேர் வாழ்க்கையும் ஒன்னாக போறப்ப உனக்கு தனி வாழ்க்கை ஏது வசு? அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கீங்க போல இருக்கு. டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? நீங்க எப்படி சார் இங்க? பாத்தீங்களா இளமாறன், நீங்க எப்படி இங்க நான் கேட்டனா? அது எப்படி நீங்க மட்டும் என்ன கேட்கலாம்? சரி, டாபிக்க மாத்துங்க. ஏதோ முக்கியமான விஷயம் சொன்னீங்களே, என்னது அது? சொல்லுங்க. நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க நான் தெரிஞ்சுக்கலாமா? அது வசுந்தரா அமெரிக்கா போறத பத்தி பேசிட்டு இருந்தேன். ஓ, அமெரிக்கா போறத பத்தி பேசிட்டு இருந்தீங்களா? வசு அமெரிக்கா போறதுல திடீர்னு உங்களுக்கு என்ன அக்கறை? அர்ஜுன் சார், நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. எனக்கு அக்கறை இல்லாம வசு மேல வேற யாரும் அக்கறைப்படுவா? ஓ, வசு அப்படியா? அது சரி, வசு அமெரிக்கா போறதுல உங்களுக்கு ஹாப்பியா இல்லனா? வசு அமெரிக்கா போறதுல எனக்கு 100% ஹாப்பி அர்ஜுன் சார். அப்புறம் நானும் கொஞ்ச நாள் அமெரிக்கா போயிடுவேன். வெரி குட், வெரி குட். ரொம்ப வித்தியாசமான ஆளா இருக்கீங்க இளமாறன். இல்ல வசு? இளமாறன், வசு அமைதியா இருக்கிறத வச்சு பாக்கும்போது உங்களுக்கு ஏதாவது புரியுதா? புரியல? இவ்வளவு தெளிவா சொல்லும் போதே புரியலனா நீங்க பிசினஸ்ல எப்படி வளருவீங்க இளமாறன்? சரி, ஓகே. உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்றேன். ஓகே, இந்த கோயில்ல யாராவது ஒரு 5 பேரை செலக்ட் பண்ணி அவங்க கிட்ட கேட்போம், உங்க ஜோடி பொறுத்து எப்படி இருக்குன்னு.
ஓகே, அந்த 5 பேர்ல யாராவது ஒருத்தர் நல்லா இருக்குங்க அப்படி சொன்னாங்க வச்சுக்கோங்களேன், நீங்க பேசுறத கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, ஆனா யாருமே சொல்லலனா அப்புறம் நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அர்ஜுன் சார், என்ன இதெல்லாம்? சும்மா புரிய வேணாமா? ஒரு நிமிஷம் இருங்க சார். சார் ஒரு நிமிஷம் வாங்களேன். என்ன சார், என்ன விஷயம்? அது ஒண்ணு இல்ல சார், இவங்க 2 பேருக்கு கொஞ்ச நாள்ல கல்யாணம் ஆக போகுது. நல்ல விஷயம் தானே? ஆக்சிடென்டலா? ஓ, இல்ல இல்ல இல்ல, ஒரு இன்சிடென்டா நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ஜோடி பொருத்தம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். பக்கத்துல போய் நில்லுங்க இளமாறன். இளமாறன் அவ்வளவு பக்கத்துலயே போய் நிப்பீங்க, கொஞ்சம் கேப் விடுங்க. போங்க. பொருத்தமாதான். அட என்னங்க பாத்துட்டு இருக்கீங்க? கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிர். உண்மையதான் சொல்லணும். இத பாருங்க, இவங்களுக்கு மருந்துக்கு கூட பொருத்தம் இல்ல. இவங்க கொஞ்சம் வெகுளி, ஓப்பனா சொல்லிட்டாங்க. நான் கொஞ்சம் சொல்ல தயங்கினேன். தப்பா எடுத்துக்காதீங்க சார். நாங்க வரோம் சார். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. மனசுல பட்டது சொல்லிட்டாங்க. வெகுளி. அர்ஜுன் சார், என்ன இதெல்லாம்? என்ன இளமாறன், புரியலையா? தமிழ்ல தானே சொன்னாங்க. தேங்க்யூ. என்ன இவ்வளவு கேப் இருக்கு? என்ன வசு, பிரமிப்பா இருக்கா? என் கூட சேர்ந்து சாக போறன்ற அளவுக்கு முடிவு பண்ணிட்ட. இப்ப பேசாம இருந்தா விட்டுருவனா? தம்பி சொன்னது கரெக்ட் தான் போல இருக்கு. பொண்ணு மாப்பிள்ள மாதிரி தான் இருக்காங்க. தம்பி, ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாம். இப்ப நம்ம எல்லாரும் எதுக்கு இங்க கூடி இருக்கோம்னா, நம்ம டெப்யூட்டி மேனேஜர் வசுந்தரா மேடம் நம்ம எல்லார பத்தி அவங்க மனசுல என்ன நினைச்சிருக்காங்களோ அத அவங்களே சொல்ல போறாங்க. வசு ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். இந்த நிமிஷம் நான் ரொம்ப எமோஷனலா இருக்கேன். காரணம், என் மேல நீங்க காட்டுற அன்பு என்ன திக்கு முக்காட வச்சிருக்கு. இந்த சின்ன வயசுல JKR கம்பெனியோட டெப்யூட்டி மேனேஜரா என்னால வர முடிஞ்சதுன்னா அதுக்கு முழு காரணம் நீங்க எனக்கு கொடுத்த ஒத்துழைப்பு தான். இதை என்னைக்குமே நான் மறக்க மாட்டேன். சில நேரங்கள்ல நான் உங்ககிட்ட எல்லாம் கடுமையா நடந்திருக்கலாம். அதையெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்க கூடாது. நம்ம MD பத்தி சொல்லுங்க மேடம். ஆமா மேடம். மேடம் சொல்லுங்க. அவரை பத்தி சொல்றதுக்கு அப்படி ஒண்ணும். வசு போதும். இதுக்கு மேல நீ என்ன பேசணும்னு நினைக்கிறியோ அதை நான் சொல்றேன். நீ போய் உட்காரு.
உங்க எல்லாருக்குமே வசுவை பத்தி நல்லாவே தெரியும். நான் பெருசா சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை நம்ம சொல்லிதான் ஆகணும். நான் மரணத்தோட விளிம்பு வரைக்கும் போயிட்டு வந்துட்டேன். இப்ப நான் உங்க முன்னாடி நின்னுட்டு பேசிட்டு இருக்கேன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் வசுதான். அதுக்கான நன்றி கடனை நம்ம செலுத்தணுமா வேண்டாமா? உத்தமன், ஏன் இவ இவ்வளவு கோவமா வரா? நான் சொன்னப்ப நீங்க நம்பல. இப்ப பாருங்க, கோவமா உள்ள வந்துட்டு இருக்காங்க. எனக்கு என்ன வந்துச்சு? எனக்கு என்ன வந்துச்சுங்கிற? நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன கவலை உத்தமன்? நீங்க ஒண்ணு பண்ணுங்க. இப்போ பஸ் பயங்கர கோவத்தோட வரா இல்லையா? அவளை அங்கேயே ஸ்டாப் பண்ணி சமாளிங்க. இருங்க, அர்ஜுன் சார் பயங்கர பிஸியா இருக்க சொல்லுங்க. போங்க தம்பி, விளையாடாதீங்க தம்பி. அவளை வாசலே நிறுத்தி சமாளிங்க உத்தமன். போங்க. அவங்க கோவப்பட என்ன பண்றது? அது அது எனக்கு மட்டும் என்ன தெரியும். போய் சமாளிங்க. போங்க. உங்களுக்கு என்ன ஈஸியா சொல்லிட்டீங்க, நான் எப்படி போய் சமாளிக்க போறேன்னு தெரியலையே. உத்தமன், கெட் அவுட். சமாளிக்கிறேன். வணக்கம் மேடம். மன்னிச்சிருங்க. குட் மார்னிங் எம்டி மேடம். இதெல்லாம் உங்க ஐடியா தானா? ஐடியாவா? நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியலையே மேடம். இந்த ஃபங்க்ஷன், எம்டி போஸ்ட் எல்லாம் என்ன மேடம் பேசுறீங்க? அந்த அளவுக்கு ஐடியா இருந்தா நான் ஏன் மேனேஜராவே இருக்கேன்? இந்நேரம் அடுத்தடுத்த லெவல் போயிட்டே இருக்க மாட்டேனா? உங்களுக்கு தெரியாதா? இது எல்லாமே மேலெடுத்து சமாச்சாரம். அப்படின்னா பெரிய தம்பி ஏற்பாடு செஞ்சதுதான் மேடம். ஓ, அப்படியா? நான் நினைச்சேன் அர்ஜுன் சார் நான் பார்க்கணும். உத்தமன், வழிய விடுங்க. நான் அர்ஜுன் சாரை பார்க்கணும். அர்ஜுன் சாரை பார்க்கணுமா? பார்க்கலாமே, பார்க்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் நான் போய் பர்மிஷன் கேட்டு வந்துருவா? என்ன உத்தமன், எல்லாம் புதுசா இருக்கு. புதுசா நீங்களும் ஒரு கேப்க்கு அப்புறம் ஆபீஸ் வந்திருக்கீங்க. இதுக்கப்புறம் ஆபீஸே புதுசா மாற போகுது. இதுக்கப்புறம் எல்லாமே புதுசா. நான் பெரிய தம்பிகிட்ட கேட்டு வந்துடுறேனே. கேட்டு வந்துடுறேன். தம்பி. எஸ், சொல்லுங்க. இதுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. வசு மேடம் உங்ககிட்ட பேசணுமா? இப்போ அவங்க எந்த மூட்ல இருக்காங்க? சாரி அர்ஜுன் சார், நீங்க எனக்கு கொடுத்த நெக்லஸ உங்ககிட்டயே திருப்பி கொடுத்ததுக்கு சாரி. இந்த மாதிரி நீங்க எனக்கு gift கொடுக்கறதெல்லாம் வேண்டாம் அர்ஜுன் சார். உங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க என்னோட உழைப்புக்காக என்ன எம்டி ஆக்கியிருக்கீங்க. அதை என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா நான் அமெரிக்கா போக கூடாதுங்கிறதுக்காக தான் நீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க. அது எனக்கு புரியுது. ஆனா வேண்டாம் அர்ஜுன் சார், என்ன தடுக்காதீங்க ப்ளீஸ். நான் அமெரிக்கா போயே தீரணும். அதான் என் ஃபியூச்சருக்கு நல்லது. நான் எதுவும் தப்பா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க அர்ஜுன் சார்.
இது அர்ஜுன் சருக்கு நான் போட்ட பிட்டை எனக்கே அவர் திருப்பி போடுறாரு. என்ன பஸ் யோசிக்கிற? ஒன்றும் இல்லை அர்ஜுன் சார், நத்திங். நான் போயிட்டு வரேன். வாங்க மேடம். ஏமா நீ வீட்டு பக்கமே வரதில்ல? இல்ல மேடம், கொஞ்சம் எல்லாம் பேக் பண்ண வேண்டியது இருந்தது, அதான். வசு, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. நீ அமெரிக்காவுக்கு போறதா கேள்விப்பட்டேன். ஏன் திடீர்னு இப்படி ஒரு முடிவு? நீ அமெரிக்காவுக்கு போறது எனக்கு பிடிக்கல வசு. நீ இல்லாத நம்ம வீட்டை, நம்ம ஆபீஸ என்னால நினைச்சு பார்க்கவே முடியல. நீ அமெரிக்கா போறதுக்கான காரணத்தை கூட என்னால யோகிக்க முடியல. போனா போகட்டும்னு விட்டு கொடுக்கிற இடத்துல நான் உன்னை வச்சிருக்கல. நீ அதை புரிஞ்சுக்கணும். இப்போ நீ இங்க பாக்குற வேலையை விட அங்க உனக்கு என்ன வேலை கிடைச்சிட போகுது? சரி, நீ போகாம இருக்கிறதுக்கு உனக்கு என்ன தேவைன்னு சொல்லு, நான் அதை கண்டிப்பா பண்றேன். அப்படி உனக்கு யார் மேல என்ன கோவம் சொல்லு வசு. ஐயோ மேடம், அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. எனக்கு வேலை கொடுத்து தங்குறதுக்கு வீடும் கொடுத்திருக்கீங்க. உங்க மேல எனக்கு என்ன கோவம் இருக்க போகுது? அமெரிக்காவில எனக்கு கிடைச்சிருக்கிற வேலை என்னோட எதிர்காலத்துக்கும் உதவியா இருக்கும்னு தான் நான் பாக்குறேன். அதுக்காக தான் நான் போலான்னு இருக்கேன். என்னால இந்த காரணத்தை நம்ப முடியல வசு. ஐயோ மேடம், இதுதான் மேடம் நிஜமான காரணம், வேற எதுவும் இல்ல மேடம். சரிம்மா, நீ போறதுன்னு முடிவு பண்ணிட்ட. பொண்ணு தடுக்கிற உரிமை எனக்கு இல்ல. என்ன மேடம் இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு மேடம். வசு, நீ பக்குவப்பட்ட பொண்ணு. அத பல சந்தர்ப்பங்கள்ல நான் கவனிச்சிருக்கேன். எதுவா இருந்தாலும் ஒரு முறைக்கு 2 முறை யோசிச்சு முடிவிடு. ஏன்னா இந்த வீட்டுக்கு எப்பவுமே நீ வேணுங்கிறதுனாலதான் நான் இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கேன். அமைதியாவே இருக்க புரியுதுமா? உனக்கு இங்க இருக்கிறதுக்கு மனசு இல்ல. சரி, அப்புறம் உன் இஷ்டம். நாளைக்கு ஃபிளைட்டா? ஆமா மேடம். நல்லபடியா போயிட்டு வா. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி, இந்த கோகுலம் வீட்டோட கதவு உனக்காக எப்பவுமே திறந்திருக்குமா. நான் வரேன். ஆனந்த், போலாமா? என்ன இளமாறன், என்ன விஷயம்? ரூம் வரைக்கும் எல்லாம் வந்திருக்கீங்க? என்ன நீ எப்படி கேக்குற? இந்த போட்டோவை பார்த்தா நீ இப்படிலாம் கேட்க மாட்ட. இந்த போட்டோ எப்படி உங்க கைக்கு வந்துச்சு? வசு வச்சிருப்பா போல இருக்கு. நான் அவ வீட்டுக்கு போனப்போ அவங்க அப்பா அம்மா போட்டோ என்கிட்ட இருந்து மறைச்சாங்க. நான் அந்த போட்டோவை எடுத்துட்டு வந்துட்டேன். நல்ல வேலை பண்ணீங்க இளமாறன். இந்த போட்டோ மட்டும் அர்ஜுன் கைக்கு போயிருந்துச்சு, அவ்வளவுதான். நான் இந்த வீட்டை விட்டு வெளியில போறது உறுதி. என் கனவெல்லாம் ஒண்ணுமே இல்லாம போயிருக்கும். நீ சொல்றதெல்லாம் சரிதான் இனியா. ஆனா எனக்கு ஒரு டவுட். அதுக்காகத்தான் இந்த போட்டோவை உங்ககிட்ட காமிக்க எடுத்துட்டு வந்தேன். என்ன டவுட்? இந்த போட்டோவை
வசுந்தரா அர்ஜுன் கிட்ட காட்டி தான் தான் அந்த ஆர்ட் ஃப்ரெண்டுங்கிறத நிரூபிக்காம எதுக்கு அவ